ஆனது என்று சொல்லலாம். அடுத்து 2011 2011 5000 वर्ष का होता है. இந்த கல்பம் 5000 வருடங்களை கொண்டது. प्रूफ और प्रमाण क्या है? இதுக்கு ப்ரூஃப் மற்றும் நிரூபணம் என்ன? அந்த கேள்வி கேட்டு இருக்காங்க. अभी अभी तो मुरली चली है, उसमें यही बात तो बताई गई. அரே இப்போது தானே முரளி நடந்தது, இந்த விஷயத்தை தானே சொன்னாரு அந்த முரளியில். 5000 वर्ष का ड्रामा है, 5000 का प्रतिशत है. इसका प्रूफ क्या बताया? 5000 வருடங்கள் டிராமா, 5000 வருடங்கள் இந்த ஆயுள் இருக்கு என்று அதுக்கு என்ன ப்ரூஃப் சொன்னாரு? प्रूफ बताया. பக்காவான ப்ரூஃப் क्या சொல்லிருக்காரு. बताया? याद है किसी को? என்ன சொன்னாரு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? भूल गए? மறந்து தெரியல. हाँ? यहाँ दुख होता है, घड़ी नक्षत्र गिने जाते हैं. எங்க துக்கம் இருக்குமோ அங்க நாட்கள் நட்சத்திரம் இதெல்லாம் கவுண்ட் செய்யப்படுகிறது, எண்ணப்படுகிறது. महीने गिने जाते हैं, वर्ष गिने जाते हैं. மாதங்கள் எண்ணப்படுகிறது, வருடங்கள் எண்ணப்படுகிறது. और जहाँ दुख नहीं होता है वहाँ कोई भी समय की गिनती नहीं होती है. எங்கே துக்கம் இருப்பதில்லையோ அங்க யாருமே நேரத்தை எண்ண மாட்டார்கள், கவுண்ட் பண்ண மாட்டார்கள். गिनती का प्रूफ भी नहीं होता है. மற்றும் அது போல எண்ணியதற்கு எண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு ப்ரூஃபும் கூட இல்லை. तो ये समय की गिनती सभी धर्मों में चल रही है. அப்போ இந்த நேரத்தை காலத்தை கணக்கிடுவது அனைத்து தர்மங்களிலும் நடக்கிறது. हिंदू, मुसलमान, सिख, ईसाई सभी धर्म वाले समय की गिनती कर रहे हैं. இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் எல்லோருமே இந்த கணக்கை எண்ணிருக்கிறாங்க, அதாவது காலத்தை அவர்கள் எண்ணிருக்கிறாங்க. गिनती का काम भी उन्होंने रखा हुआ है, ईसा संबत. அந்த எண்ணியதற்கு எண்ணப்பட்டு இத்தனை வருடங்கள் இத்தனை மாதங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது கூட பெயர் வச்சிருக்காங்க. என்ன பெயர் வைத்திருக்காங்க? विक्रम संबत, सब संबत, पूर्ण संबत, हिजरी संबत. இது போல गिनती का काम भी उन्होंने रखा हुआ है, ईसा संबत. ஈசா विक्रम संबत, விக்ரம ஆண்டு, संबत, சத ஆண்டு, हिजरी संबत. ஹிஜ்ரி சம்பத்து. इसे क्या साबित होता है? அப்போ இது போல பெயரெல்லாம் வச்சிருக்காங்கன்னா இதன் மூலமாக என்ன நிரூபணம் ஆகிறது? कि जब से ये संबत मनुष्य ने शुरू किए तो मनुष्य दुख की दुनिया में आ गया. எப்போது மனிதர்கள் இந்த ஆண்டுகளை கணக்கிட ஆரம்பித்தார்களோ அப்போதிலிருந்தே துக்கம் ஆரம்பமாகிவிட்டது. दुख की दुनिया है, दुख की दुनिया है तो जरूर दुख की दुनिया, ठोकरों की दुनिया होती है. मनुष्य அப்போ பாதி சுகத்தின் உலகம், பாதி அரை கல்பம் துக்கத்தின் உலகம். सुख की दुनिया है, दुख की दुनिया है जरूर दुख की दुनिया, ठोकर की दुनिया होती है. துக்கத்தின் உலகம் டோக்கரோங்கி உலகம் என்று சொல்றாரு. खाता रहता है. सुख की दुनिया है तो दुख की दुनिया है तो जरूर दुख की दुनिया, ठोकरों की दुनिया होती है. मनुष्य ठोकर खाता, மனிதர்கள் மோதிக்கொண்டே இருக்கிறார்கள், होता रहता है, दुखी होता रहता है. அழுது கொண்டிருக்கிறார்கள், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ये अंधियारे की दुनिया है. இது இருளான உலகம் என்று சொல்கிறார். अंधियारे में ठोकरे खाते हैं या दिन में ठोकरे ज्यादा खाते हैं? अंधियारे में ज्यादा ठोकरे खाते. இருளில் தான் அதிகமாக மோதிக்கொண்டிருப்பார்கள். तो अंधकार में ஆக இருள் பாதி நேரம், ये 2500 वर्ष है संबत की दुनिया, ज्यादा ठोकरे खाते. तो अंधकार में
और दिन भी இருள் பாதி நேரம் மற்றும் பகல் பாதி நேரம். ये 2500 वर्ष है संवत्सर की दुनिया. இந்த 2500 வருடங்கள் அந்த ஆண்டுகள் எண்ணப்பட்டு, அதாவது பாதி கல்பம் என்னாகிறது, எண்ணப்படுகிறது. நாட்கள், வருடங்கள், மாதங்கள். இது துக்கத்தின் உலகம். 2500 वर्ष है सुख की दुनिया. மற்றும் 2500 வருடங்கள் சுகத்திற்கான உலகம். इस दिन गिनने की दुनिया जो है वो मनुष्यों की बनाई हुई है. இந்த நாட்களை எண்ணுகிறார்கள் இல்லையா, இந்த உலகம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ईसा हिजरी वगैरह ये मनुष्यों ने बनाई है. சம்பத், ஈசா மற்றும் ஹிஜ்ரி அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. காலம், मनुष्य नरक बनाता है. மனிதர்கள் நரகத்தை உருவாக்குகிறார்கள். ईसा हिजरी वगैरह ये मनुष्यों ने बनाए हैं. मनुष्य नरक बनाता है. மனிதர்கள் தான் நரகத்தை உருவாக்கிறான். बनाता है. भगवान जो दुनिया बनाते हैं, பகவான் எந்த உலகத்தை உருவாக்குகிறாரோ कई दिन नहीं गिने जाते. அங்கே யாருமே நாட்களை எண்ண மாட்டார்கள். वो सुख की दुनिया है. அது என்ன, वो भी 2500 वर्ष. அது சுகத்தின் காலம். அது அந்த சுகத்தின் நேரம் 2500 வருடம். शास्त्रों में गाया हुआ है. அதுதான் சாஸ்திரங்களில் பாடப்பட்டிருக்கு. ब्रह्मा का दिन और ब्रह्मा की அதுதான் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பாதி பகல் பாதி ராத்திரி. जैसे स्थूल होता है 12 घंटे का दिन 12 घंटे की रात. இது போல ஸ்தூலமான மணியில் சொல்லுவாங்க இல்லையா, 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ऐसे ये बेहद की दुनिया है. அது போலதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகமும் இருக்கு. जिसमें 2500 वर्ष दिन है और 2500 वर्ष रात. இதில் 2500 வருடம் பகல், 2500 வருடங்கள் இரவு. ஓம் சாந்தி.